சூரியன் மறையாத நாடு ஐஸ்லாந்து. நீங்க எவ்வளவோ கண்ட்ரீஸ்க்கு வந்து போகணும்னு நினைப்பீங்க. பட் ஐஸ்லாந்துக்கு ஒரு வாட்டி வந்து போகணும். பிகாஸ் வந்து அங்க வந்து புவியீர்ப்பு விசை மாற்றத்தினால வந்து 3 மாசம் வந்து பகலா இருக்கும். 3 மாசம் வந்து பகலாவே இருக்காது. அடுத்த 6 மாசம் வந்து பகலாவும் இருக்கும், நைட்டாவும் இருக்கும். நார்மல் வந்து சன்செட், சன்ரைஸ் நம்ம இந்தியாவில் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி. பிகாஸ் த ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐஸ்லாந்து கண்ட்ரி வந்து ஆர்டிக் சர்க்கிளுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால தான் வந்து இந்த புவியீர்ப்பு மாற்றம் வந்து ஏற்படுதுங்க. குறிப்பா வந்து நவம்பர்ல இருந்து ஜனவரி வரையுமே வந்து இங்க போலார் நைட்டுன்னு சொல்றாங்க. அதாவது பகல் இருக்கவே இருக்காது, சன் வெளியவே வராது. அதே மாதிரி வந்து மே டு ஜூன் வரையுமே வந்து இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சன்ரைஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது நைட்டே இங்க பார்க்கவே முடியாது. சன்செட் ஆகும், பட் வந்து சூரியன் வந்து மறையவே மறையாது. அப்படியே வந்து வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப நைட் நேரத்துல 12 மணிக்கு நம்ம பர்த்டே கொண்டாடுறோம், இருட்டுல கொண்டாடுறோம். பட் நீங்க ஐஸ்லாந்துல போய் நீங்க கொண்டாடினீங்கன்னா பகல்ல தான் கொண்டாடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து வெளிச்சம் இருக்கும். இதனாலதான் வந்து சூரியன் மறையாத நாடுன்னு சொல்லிட்டு ஐஸ்லாந்துக்கு ஒரு தனி பேரே இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.